ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எலுமிச்சக்காய் செடி மெயின்டெனன்ஸ் என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எலுமிச்சக்காய் வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இல்லைங்க. பூச்சி மட்டும் வராமல் இருந்தால் போதும். சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து மார்க்கெட் லெமன். நான் வந்து டேபிள் லெமன் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி சைஸில் தான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். சின்ன செடியாக தான் வாங்கினேன், 100 ருபீஸ்னு. இப்போ வந்து அது நிறைய பிரான்ச்சஸ் விட்டு நிறைய பூ பிடிச்சி இப்போ காயும் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சுண்டவத்தல். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கத்திரிக்காய் செடின்னு ஏமாந்து வளர்த்தேன். கடைசியில் அது சுண்டல் இப்போ காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி லெமன், டேபிள் ஆரஞ்சாக இருந்தாலும் சரி தான், இல்லை மினி லெமன் ஆர் மார்க்கெட் லெமன் எதுனாலும் இந்த மாதிரி க்ரோபேக் சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலே போதும். ஆனால் நல்ல வெயில் தேவை இந்த மாதிரி எலுமிச்சை வகைகளுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி வளர்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ பட்டர் ரோஸும் இந்த மழை விழுந்ததுக்கும் சூப்பராக வந்து பூத்துருந்துச்சு. அப்புறமா இந்த காஷ்மீரி ரோஸும் சூப்பராக பூத்துருந்துச்சு. ஸோ ரோஸ் மட்டும் இல்லை, காய்கறிகளுமே வந்து நம்ம க்ரோ பேக்கில் சூப்பராக வளர்த்தலாம்.